கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நம்ம பார்க்க போகிற வசனம் சங்கீதம் 34:17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். Hallelujah, what an amazing verse it is. கர்த்தர் நீதிமான்கள் மேல நோக்கமா இருக்கிறாருன்னு ஒரு வசனம் இருக்கு. அவங்க பார்த்துட்டே இருப்பார் பாருங்க. நீங்களும் நானும் இன்னைக்கு நீதிமானா இருந்தா எவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நம்மளுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர் நம்மளை நீங்களாக்கி விடுகிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நீதிமான்கள்னா யாரு? இயேசு கிறிஸ்துவோடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து இடத்துல, அப்பா நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தால் என் பாவத்தெல்லாம் கழுவி எனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய சாபங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை நீங்களாக்கி என்னை விடுவீங்க, என்னை உங்கள் சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கோங்க, என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, என்னோடு எப்போது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜெபம் சொல்லுவோம். அந்த ஜெபம் சொல்லி முடித்த உடனே ஒரு தெய்வீக சந்தோஷமும் சமாதானமும் நம்ம உள்ளத்துக்கு வரும். அப்போவே நமக்கு தெரியும் கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு, நம்ம நீதிமான்கள் ஆயிட்டோம், இனி நீதி நியாயம் செய்கிறவங்களா மாறிட்டோம், நம்மளுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சு, எல்லாமே இனிமேட்டு புதுசாக போகுது. அது ஒரே நாளில் திடீர்னு ஆகாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்ம ஒவ்வொன்றா ஆண்டவரை பற்றி படித்து பைபிள் வாசித்து, இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம சர்ச்சுக்கு போய் அவங்க சொல்கிற பிரசங்கங்களெல்லாம் கேட்டு ஒரு தெளிவுக்குள்ளே வந்த பிறகு ஒரு திருமுழுக்குன்னு இருக்குது, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவரோட கூட இன்னும் அண்டி வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. ஸோ அதில் நீதிமான்கள் ஜனங்கள் அப்படி ஆண்டவரை தேடி வருகிறவங்கெல்லாம் நீதிமான்களாக இருப்பாங்க. இந்த வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நீதிமான்கள் கூப்பிடும்போது. அப்போ நாங்கள் எப்படி கூப்பிடுறோம்? இயேசுவே, தெய்வமே, பரிசுத்தரே, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, இப்படி ஒரு உபத்திரவத்தில் சிக்கியிருக்கேன், எனக்கு நீங்கள் ஒரு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் உடனே என்ன செய்கிறாரா? நம்முடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நம்மளை நீங்களாக்கி விடுகிறாரு. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம் 91 சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கும், நீங்கள் என் மேலே, நீ என் மேல் வாஞ்சியாக இருக்கிறபடினால் நான் உன்னை விடுவிப்பேன். விடுவிக்கிறதுனா ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறது, அந்த கட்டை அப்படியே தளர்த்தி அப்படியே உடச்சி போட்டுறது, அதுதான் விடுதலை. அந்த செயின்ஸ் பாருங்களேன், செயின் வச்சு நம்மளை இப்போ கஃப் போட்டிருக்காங்க, ஒரு கைதி மாதிரி வச்சுருக்காங்கன்னா அந்த செயின்ஸை பிரேக் பண்ணுறது தான் ஆண்டவரோட வேலை. ஹல்லேலூயா. அவர் எல்லா விதமான உபத்திரவங்கள், எப்படிப்பட்ட உபத்திரவங்களாக இருந்தாலும் அதை சரி செய்ய நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறாரு. நம்ம நீதிமான மாத்திரம் இருக்கணும். The command is that you should be a righteous person in Christ. Hallelujah. அப்படி நம்ம நீதிமான ஆக்கப்பட்டவங்க நம்ம கூப்பிடுறது எந்த ஒரு காரியத்துக்காக கூப்பிட்டாலும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். Hallelujah. ஒரு தடவை பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒரு மாதிரி பிரிஞ்சிட்டாங்க, பிரச்சனைனால பிரிஞ்சிட்டாங்க. 2 பிள்ளைங்க இருக்குது. அப்போ கணவன் அவர்கிட்ட பேசும் பொழுது, நீங்கள் உங்கள் மனைவியை நினைக்கிறது இல்லையா, உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நினைக்கிறது இல்லையான்னு சொல்லும்போது அவர் உள் மனதில் இருந்த ஒரு ஆவல் என்னமோ நடந்துருச்சு பாருங்களேன், நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், எனக்கும் என் மனைவியும் பிள்ளைங்களும் பார்க்கணும், சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்க தான் செய்யுது, குடும்பங்கள் அப்படி இப்படின்னு பேசி எல்லோரும் சேர்ந்து எங்களை பிரித்து வச்சுட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. என் ஹஸ்பண்ட் அவங்களோட ஒய்ஃபோட அட்ரஸ்லாம் கேட்டு, ஃபோன் நம்பர் கேட்டு அவங்கக்கிட்ட போய் உட்காந்து பேசினா அவங்களுக்கும் அதே ஆசை. தன்னுடைய கணவரோட ஏதோ ஒரு சண்டை, ஒரு உபத்திரவம், ஒரு பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் நுழைஞ்சு அவங்கள பிரிச்சிருச்சு. அவங்க சேரணும்னு ஆசைப்பட்டா கூட இப்போ சேர முடியாத அளவுக்கு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒய்ஃப் கிட்டையும் பேசி, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் அவரை கூட்டிகிட்டு இந்த மாதிரி மாலுக்கு வரேன், நீங்கள் 2 பேரும் பேசுங்க அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி, இந்த ஒரு பெரிய ஒரு பிரிவினைங்கிற ஒரு உபத்திரவம் பார்த்திங்களா, ஒரு குடும்பமே 2ஆக பிரிஞ்சிருக்கு. அப்படி உள்ள ஒரு குடும்பத்தை அவங்க இணைச்சி வச்சாங்க. அந்த ஃபேமிலி இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க கர்த்தருக்குள்ளே. கர்த்தர் நீதிமான்கள் கூப்பிடுறதுக்கு நிச்சயமாக செவி கொடுப்பாரு. அப்போ நீதிமானா இந்த ஹஸ்பண்டும் இருந்திருக்காரு, நீதிமானா அந்த ஒய்ஃபும் இருந்திருக்காங்க. அவங்களோட உபத்திரவம் என்னன்னா, குடும்பத்தில் ஒரு சண்டை பிரிவினை ஆயிடுச்சு. பிரிவினையானா இவங்க ஒரு பக்கம் வாழ்கிறாங்க, அவங்க ஒரு பக்கம் வாழ்கிறாங்க. ஆனால் 2 பேருக்குள்ளேயும் என்ன ஆசை இருக்குன்னா, சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இருக்குது.
இந்த மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க இன்னைக்கு உலகத்துல. இது மோசமான ஒரு உபத்திரவங்க. இந்த மாதிரி ஒரு உபத்திரவம் மாதிரி வேற உபத்திரவம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கணவன் மனைவி ஒரு குடும்பம் சேர்ந்து வாழ்றது தான் ஆண்டவருக்கு பிரியம். பிரிஞ்சு வாழ்றவங்க ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னதான் அவங்க சம்பாதிக்கட்டும், என்னதான் அவங்களுக்கு என்ன பெரிய மேன்மையான காரியங்கள்லாம் இருக்கட்டும், பெரிய சிஇஓவாக இருக்கட்டும், காரு பங்களா எல்லாமே இருக்கட்டும், ஆனால் மனைவி இல்லைன்னா, ஆனால் ஒரு கணவன் இல்லைன்னா கஷ்டம்தான். அதனால சேர்ந்து வாழ்கிறதுக்கான காரியத்தை தான் நம்ம பார்க்கணும். அப்படி நீதிமான்களே பிரிக்கப்பட்டு சோதனைக்குள்ளே இருக்கிறாங்கன்னா நம்ம சேர்த்து வைக்கிறதுல எவ்வளோ சந்தோஷம் வருது பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அதை காட்டிலும் அதிகமான அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில் செய்வார். நீதிமான் கூப்பிடும்போது அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்து அவரை எங்களை நீங்களாக்கி பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். கர்த்தருக்கு கொடான கொடி மகிமை உண்டாகட்டும். உபத்திரவங்கள் சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்தோன்னா பயங்கரமான உபத்திரவங்கள் இருக்குது. பிள்ளைங்க பெற்றோரை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பிரிஞ்சு போயிடுறாங்க. அவங்க படுற கஷ்டங்கள், அந்த தாய் தகப்பன் படுற கஷ்டம், ஏதோ ஒரு இதில் சொல்லுவாங்கல்ல, நீ வளர்த்த வளர்ப்பு பாரு, இந்த மாதிரி உன் பிள்ளைய வளர்த்துருக்க, இப்படி ஒரு கேடியாக இருக்கான், இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேச்சுவார்த்தை அப்படி உச்சக்கட்டத்துக்கு வரும்போது அந்த மகன் அந்த வீட்டில் இருப்பான்னா அவன் அன்னைக்கே கிளம்பி ஒன்றும் கையில் ஒன்றுமே இருக்காமல் வீட்டை விட்டே போயிடுறான். வீட்டை விட்டு போன பிள்ளை எங்கே இருக்குதோ ஏது இருக்குதோ அந்த தாயோட உள்ளம் பயங்கரமாக உடைஞ்சிருக்கு. இது ஒரு உபத்திரவம், இது ஒரு சோதனை. இது கணவன் மனைவி பிரிஞ்சதில் பிள்ளைகளும் தாய் தகப்பனும் பிரிஞ்சது. இந்த மாதிரி உபத்திரவங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப அரிது. திருப்பி அந்த மகனை எங்கே போய் தேடுறது? இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவங்க நீதிமான்களாக இருப்பாங்களானா அவங்க மறுபடியும் அவங்க ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்துல சொல்லி எங்கள் பிள்ளைங்களுக்கு திருப்பி கொடுங்க ஆண்டவரே, அவன் எங்கே இருந்தாலும் திருப்பி வரணும், இது ஒரு பெரிய உபத்திரவமாக இருக்குது, நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடான கொடி மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த வேலையிலையும் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. உபத்திரப்படுகிற எந்த ஒரு நீதிமானுக்கும் நீங்கள் உதவி செய்கிறவராக இருக்கிறீங்க, விடுவிக்கிறவராக இருக்கிறீங்க, காப்பாற்றுகிறவராக இருக்கிறீங்க, தப்புவிக்கிறவராக இருக்கிறீங்க. அப்பா, உங்களை மாதிரி எங்களுக்கு உதவி செய்வார் யாருமே வர முடியாது ராஜா. என்ன போலீஸ்க்கு போனாலும், கோர்ட்டுக்கு போனாலும், வக்கீல்கிட்ட போனாலும் ஆண்டவரே, உபத்திரவங்கிறத நீங்கள் மாற்றுற மாதிரி வராதுப்பா ஆண்டவரே. இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கஷ்டப்பாடுபட்டு எத்தனையோ குடும்பங்கள் அப்பா ஒன்றா இருக்கணும், சேர்ந்து இருக்கணும்னு நினச்சா கூட அப்பா அவங்க நினைவுகள் படி நடக்கிறது இல்லைப்பா. ஆனால் உங்ககிட்ட வந்தால் மாத்திரம் நீதிமான்களாகிய அவர்கள் உங்ககிட்ட வந்தாங்கன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு ரிசல்ட் உண்டு. அது ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்கும். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த நாட்களில் பிரிவினையில், இந்த மாதிரி கணவன் மனைவி பிரிவில் எல்லாம் உபத்திரவங்கள், பயங்கரமான உபத்திரவங்கள் இதுவாக இருந்தாலும் கர்த்தர் நீங்கள் மனுஷன் அப்பா பிரித்து விட்டதை நீங்கள் இணைக்கிற தெய்வமாக இருக்கிறீங்க. மனிதர்கள் அப்பா உடைச்சி போட்டதை நீங்கள் சரி பண்ணுற தெய்வமாக இருக்கிறீங்க. எல்லா விதத்துலேயும் நீங்கள் குடும்பங்களை ஒன்று பண்ணி ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறீங்க. நன்றி தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you friends for joining us and God bless you all.